Hello City TV. So, what is your name of your club and from where do you come from and what do you think about this Rotary League 2025, sir? We are coming from Virudhunagar, Rotary Club of Virudhunagar Kingdom. A wonderful arrangement, and we are happy to seeing all the members coming from across the world, especially in India. Thank you. Yes. நான் தமிழில் தான் பேச விரும்புகிறேன். அதாவது நாங்கள் விருதுநகர் ரோட்டரி கிங்டம் சங்கத்தை சார்ந்தவங்க. நான் தான் பிரசிடெண்ட்டு. எங்களுடைய சங்க ஆலோசகர் ஜாகிர் ஹுசேன் அவங்க வந்திருக்காங்க. கொடியை மட்டும் நான் பார்க்கல. இந்த ரோட்டரியினுடைய மைய புள்ளி என்னென்னா, ஒரு மனிதன் சுயநலத்துக்காக வாழ்வதை தாண்டி பிறருடைய நலத்துக்காக, பொது நலத்துக்காக, மனித நேயத்திற்காக, முழு உலகத்தின் நன்மைக்காக வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு இருக்குன்னா அது ரோட்டரி மட்டும்தான். அதில் நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். இந்த சங்கத்தில் மட்டும் இல்லை, முழு ரோட்டரியில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ரொட்டேரியனும் பெருமைப்படலாம். நன்றி, வணக்கம். இந்த ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட முக்கியத்துவம் என்ன? ஆக்சுவலாக நினைவு நம்ம டெய்லி ஒருத்தர் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கடவுளை நினைக்கிறோம், அம்மா அப்பாவை நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்க எந்த கிளப்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மெமரி ரீக்ளைப்பாங்க. நம்மளுடைய மெமரியை திருப்பி ரீஇன்வென்ட் பண்ணிக்கலாம். அதை நம்மளோட இண்டிவிஜுவன் பி ஹாப்பி ஆகும். ஸோ அவுட்கம் நம்ம ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் இருக்குன்ற எண்ணத்தை உருவாக்கும். ஸோ அதனால் ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு உணர்வு பூர்வமான மாற்றம். அவங்க ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் கிங்டம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கேயாவது கிங்டம் சத்தம் கேட்டால் கூட எங்கள் நினப்பு வரும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. அது பிகாஸ் ஆஃப் ரோட்டரி இன்டர்நேஷ்னலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிங் யூனிட் இன் த வேர்ல்டு. யூனிட்டி இஸ் தி பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம ஜாயின்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறது, இல்லை இன்னொரு கிளப்போட ப்ராஜெக்ட் இன்னொருத்தருக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுறதுக்கும், நாடு கடந்து இப்போ 5 நாடுகள் ஒன்று கூடியிருக்கு. ஸ்டேட்டு தாண்டி இன்னொரு ஸ்டேட்டுக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை நம்ம எடுத்து பண்ண, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எடுத்து பண்ண, மக்களுடைய நலனுக்காக ஒரு விஷயம் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் மெமரிஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், நம்முடைய சிந்தனைகளை, செயல்பாடுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ளவும், பரிமாறிக்கொள்ளவும் மிக உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் இது மூலம் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ண ஆசைப்பட்றேன். இனி வேர்ல்டு லெவலில் ஃபினான்ஸ் கிரிசிஸ் இன் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ ரோட்டரி நினச்சா ஃபினான்ஸ் லிட்ரஸியை வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாம் எஜுகேட் பண்ணலாம். ஸோ வி ஆர் டிசைடட் டு எஜுகேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் to become financial stable. So we thinking the Rotary is change the world. Every thoughts come from Rotarians, he make it possible. So we are thinking in traditional knowledge to outcome from newly things. So we are like to implement the financial literacy to the world. So help all the Rotarians make me the essential change from our community. Thank you. ஒரே ஒரு சின்ன விஷயம் பதிவு பண்ண விரும்புகிறேன். 20,000 கோடிக்கு போர் விமானம் வாங்கி ஒரு நாட்டின் எல்லையை பாதுகாக்க அந்த நாட்டின் மீது போட்டு அதாவது பெண்களை விதவையாக்கி, குழந்தைகளை அனாதையாக்கி, இந்த மாதிரி சூழ்நிலை உணவு உடை உறைவிடத்துக்கு சிரமப்படுற ஒரு நாட்டுக்கு ஒரு சில கோடிகளை கொண்டு உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, அதே நேரத்தில் அவங்களுக்கு இருப்பிடத்தை கொடுத்து, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே ஆர்கனைசேஷன் ரோட்டரி மட்டும்தான். இப்போ உலகத்துலேயே 100 வருஷத்தை தாண்டி போலியோங்கிற ஒரு பெரிய நோய், அது நோயே இல்லாமல் ஆக்கின மிகப்பெரிய பங்கு, முழு பங்குமே ரோட்டரிக்கு தான் சேரும். அதில் நம்ம பெருமிதம் கொள்ளலாம். இன்னொன்று, எனக்கு தான் ஏன் இல்லை தான் அப்படின்னு இருக்கிறத தாண்டி, எல்லை தாண்டி, இப்போ சார் இருக்கார், சார் பெரிய கேட்டகரியாக இருக்கலாம், நான் சின்னதாக இருக்கலாம். இப்போ அவர் கேட்டது, நீ ரொட்டேரியனா வாப்பா பேசலாம். ரோட்டரியில் யாருமே யாரையும் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்லி யாரை வேணாலும் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க முடியுது, யார்கிட்ட வேணாலும் பேச முடியுது. வேறு எந்த ஆர்கனைசேஷனும் இந்த உலகத்தில் வேறு எங்கே போனாலும் இது கிடைக்கவே கிடைக்காது. ஏற்றத்தாழ்வு, உயர்வு, பணக்காரன், அறிவாளி எதுவுமே எல்லாத்தையும் களைஞ்சு ஆண் பெண்ணுங்கிற அந்த இன பாகுபாடு, மத எல்லாம் கடந்து, இனம், மொழி, மதம், நாடு எல்லாத்தையும் கடந்து நிற்கிற ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ரோட்டரி மட்டும்தான். வேறு எதுலேயும் இதை பார்க்கவே முடியாது. வாய்ப்புக்கு நன்றிங்க.
வணக்கம் சார். அவங்க சொன்னதை மீறி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கிளப்புமே ஒரு நாடு மாதிரி. ஒவ்வொரு கிளப்புக்கும் யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குதோ அது மாதிரி ஒரு கிளப்புக்கும் யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த கிளப்பு எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு எப்படி யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குதோ அதை மாதிரி ரோட்டரி இன்டர்நேஷ்னல் நம்ம எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கொடி இருக்குது. அந்த தேசிய கொடின்றது என்னென்னா, அந்த தேசிய கீதம், தேசிய கொடி, அதுதான் வந்து உயிருக்கு சமமான ஒரு விஷயம். இந்த கிளப்பினுடைய ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னென்னா, என்னுடைய இதயத்தை உங்களுடைய இதயத்தோடு பரிமாறிக்கொள்கிறேன். அதுதான் அதனுடைய சிறப்பான விஷயம். இந்த கொடி எப்படி வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸுக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். அதை மாதிரி இதே மாதிரி கொடி என்னுடைய சங்கத்தில் இருக்காது, இன்னொரு சங்கத்திலே இருக்காது. அவங்கவுங்க யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் பண்ண அவங்களுடைய இதயம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இதயம் துடிக்கிறதோ இதயத்துக்குள்ளே ஏற்படுகிற நினைவலைகளோ வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த வெவ்வேறு மாதிரியாக இருந்தாலும் நாம் எல்லாம் ஒன்று அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்சுன்றதையே உருவாக்கியிருக்காங்க. நன்றி. ஒரு சின்ன விஷயம் பதிவு செய்கிறேன். அதாவது ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டேன். இப்போ நாங்கள் 3212 மாவட்டம் நாங்கள் எங்களுடைய கவர்னர் தினேஷ் பாபு அவர்கள் எங்களுடைய இன்ஸ்டாலேஷனில் ஒரு உடை கொடுத்தாரு எங்களுக்கு. அது வந்து கவர்னருக்கோ, பாஸ் கவர்னருக்கோ, அதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கோ, செக்ரட்டரிக்கோ, இல்லை வந்து மற்ற அப்படி பாகுபாடு பார்க்காம ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்படின்னு கூட இல்லாமல் பெண்ணுக்கு தான் உரிய உடைன்னு இருந்த கலர்னு இருந்த பிங்கை எல்லாத்துக்குமா ஒரே அந்த பிங்க் கலர்லேயே கோட்டு கொடுத்தாரு. இதிலேருந்து என்னென்னா, யாருமே வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது, சமமாக இருக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷனில் சரியான உணவு, சரியான உடை, சரியான உறைவிடம் கொல்லத்தில் வச்சு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் நல்ல உணவு கொடுத்து, இதே மாதிரி நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து என்ன செய்யுங்க, உணவு, உடை, உறைவிடம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதாவது பல்லுயிர் காப்போங்கிற அந்த தீமில் ஒரு 7 சார்ச்சின்னு சொல்லி ஒரு தீம் கொடுத்தாங்க. அதில் 7 வண்ண கைகள் இருந்தன. அதில் ஒரு கயிறு இணைக்குது, சிவப்பு கலர் கயிறு. அது என்னென்னா, அதாவது ஒற்றுமைங்கிற கயிறை எல்லோரும் பற்றி பிடிங்க. அப்படி பற்றி பிடிக்கிறப்ப நிறமோ, வண்ணமோ, இல்லை இனமோ, மொழியோ எதுவும் ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடு எதுவுமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பல்லுயிர் காப்போம் அப்படிங்கிற அந்த தீமையும் கொடுத்து, அகிலம் இணைவோம் அன்பாலே அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு, அதாவது எப்படி இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் யுனைட் ஃபார் குட் அப்படி கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி எங்கள் கவர்னர் தினேஷ் பாபு அவர்கள் அகிலம் முழுவதும் இணைக்கிறதுக்கு அன்பால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அகிலம் இணைவோம் அன்பாலே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து 3233 அப்படின்ற மாவட்டத்தினுடைய உறுப்பினர். நான் வந்து ஆர்சி சென்னை அரிஸ்டோன்ற ஒரு 5 வருட கிளப், அந்த கிளப்பினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். எங்களுடைய கவர்னர் ரொட்டேரியன் தேவேந்திரன் சொல்லுவோம். அவர் வந்து ஒரு துடிப்புமிக்க இளைஞர். அப்படிப்பட்ட துடிப்புமிக்க இளைஞர் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிற ஒரே தாரக மந்திரம் யுனைட் ஃபார் குட். அதாவது அதை ரொம்ப யோசித்து தான் இந்த வார்த்தைகளை காயின் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து பல்வேறு ஒரு 10 பேர் தீயவர்கள் யுனைட் பண்ணால் அதுவும் யூனிட்டி தான். பட் நல்லவர்கள் யூனிட்டி வேணும். அவங்களெல்லாம் ஒன்றா சேருவதன் மூலமாக தீயவர்களுடைய யூனிட்டியும் தீயவையையும் நம்ம வந்து மாறுபடுத்த முடியும், அதை வந்து அழிக்க முடியும். அப்படின்றது தான் நல்லது செய்ய எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள் அப்படின்னு நம்ம எல்லாரையும் கால் பண்ணியிருக்காரு. அதனுடைய ஒரு முகமாக தான் நாம் வந்து நம்முடைய எல்லைகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே இல்லை, மற்ற மாவட்டத்துக்கும் நம்முடைய உறவுகள் பரவுது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எங்களுடைய ஃப்ளாகை நாங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஒரே ஒரு சின்ன பதிவு. இல்லையா, எடுக்க போறாங்க. இல்லை, அதாவது வராதுங்க. அப்படியே சும்மா இது ரொம்ப முக்கியமான பதிவு. இது வேணும், இதுக்காக சும்மா